செங்கோட்டையனிடத்தில் படையெடுத்த அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள். அதிமுகவிலும் ஓர் ஏக்நாத் சிண்டேவா. எஸ்பி வேலுமணியிடத்தில் பேசியது என்ன? செங்கோட்டையனிடத்தில் யாரெல்லாம் படையெடுத்து சென்றார்கள் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்பாக நேற்று சட்டமன்றத்தில் நடந்த சில நிகழ்வுகளை உங்ககிட்ட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அப்பதான் செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் என்ன மாதிரியான மோதல் இருக்கும், அவர் ஏக்நாத் சிண்டேவா இல்லை என்ற விஷயமானது உங்களுக்கு புரியும். நேற்று சட்டமன்றத்துக்கு வருகின்றார் செங்கோட்டையன். எப்போதும் அதிமுகவினர் சட்டமன்றத்துக்கு உள்ளே போவதற்கு 10ஆம் எண் நுழைவாயிலை தான் பயன்படுத்துவார்கள். நேற்று செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் 3ஆம் எண் நுழைவாயிலை பயன்படுத்தினார். இது ஒரு செய்தியை நமக்கு சொல்லுகிறது. அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களோ முன்னாள் அமைச்சர்களோ என்ன சந்திச்சிடக்கூடாது, அதற்காக அவங்க போகின்ற வழியில் நான் போக மாட்டேன். ஆனால் 3ஆம் எண் நுழைவாயிலை பயன்படுத்துகின்றார் செங்கோட்டையன். அந்த நுழைவாயிலை யார் பயன்படுத்துவாங்க என்று பார்க்கின்ற போது ரெகுலராக பன்னீர்செல்வம் மட்டும்தான் பயன்படுத்துவார். அப்போது செங்கோட்டையனுடைய நினைவு என்னன்னு கேட்டிங்கன்னா, பன்னீர்செல்வமோ அவங்க ஆதரவாளர்களோ என்ன சந்திக்கலாம், அவங்ககிட்ட நான் பேசுவேன், அவங்களுடன் இணைந்தே சட்டமன்றத்தில் பணியாற்றுவேன். அவங்க நுழைவாயில் வழியாக போனாலும் போவனே கண்டி எடப்பாடி பழனிசாமியும் அவங்க ஆதரவு எம்எல்ஏக்களும் முன்னாள் அமைச்சரும் போகின்ற நுழைவாயில் வழியாக நான் போக மாட்டேன். அவங்க இடத்துல முகம் கொடுத்து பேச மாட்டேன். அவங்களுடைய சவகாசமே வேண்டாம், அவங்க சவகாசம் வேண்டாம் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன் அப்படின்றதுக்காக தான் 10ஆம் எண் நுழைவாயில செங்கோட்டையன் அவர்கள் நேற்று புறக்கணித்து விட்டு பன்னீர்செல்வம் போகின்ற வழியில் நேற்று 3ஆம் எண் நுழைவாயிலை பயன்படுத்தி சட்டமன்றத்துக்குள்ளே போகிறாரு. அதற்கு முன்பாக இன்னொரு நிகழ்வும் நடந்து போய்விட்டது. நாம் நேற்றே வீடியோ தந்திருந்தோம். சபாநாயகருக்கு எதிராக அதிமுக எம்எல்ஏக்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. அதை சட்டப்பேரவைக்குள் எடுத்துக்கொள்ள வேண்டும், விவாதம் நடத்தணும், நம்பிக்கை வாக்கெடுப்பு எடுக்க வேண்டும், அதன் மூலமாக சபாநாயகரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை அதிமுக எம்எல்ஏக்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதற்காக போர்க்கொடி உயர்த்திக்கிட்டு இருக்கிறாங்க. வேளாண் பட்ஜெட்டை நேற்று தாக்கல் பண்ணாங்க. இந்த வேளாண் பட்ஜெட் தொடர்பாக நம்ம என்ன பேசணும், வேளாண் பட்ஜெட்டில் என்னெல்லாம் எதிர்பார்க்கிறோம், பூர்த்தியாயிருக்கா இல்லையா, இப்படி எடப்பாடி பழனிசாமி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் பேசிக்கிட்டு இருந்தார் அவருடைய அறையில். அங்கே செங்கோட்டையன் வரவே இல்லை. இருந்தாலும் காரை விட்டு இறங்கி நேராக செங்கோட்டையன் எங்கே போனாருன்னு கேட்டிங்கன்னா சபாநாயகரை சந்திக்க போயிட்டாரு. சபாநாயகருக்கு எதிராக தான் அதிமுகவில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் செங்கோட்டையன் அதே சபாநாயகரை நேரடியாக போய் சந்திக்கின்றார். அதிமுக காரங்க நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தா என்னங்க, உங்களை நான் ஆதரிக்கிறேங்க அப்படின்னு போய் சபாநாயகருக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு வந்திருப்பதாக ஒரு தகவல். அது மட்டும் இல்லை, சபாநாயகரை சந்திப்பதற்காக காரை விட்டு இறங்குறாரு. அங்கே தான் அதிமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏக்கள், தவறாக சொல்லிட்டேன், முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சந்திக்கின்ற படலமானது நிகழ்ந்திருக்கிறது. நம்ம ஆரம்பத்தில் ஒன்று சொன்னோம், செங்கோட்டையின் இடத்தில் படையெடுத்த அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் என்று சொன்ன தெரியுமா? அது செங்கோட்டையனுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக செங்கோட்டையின் இடத்துல படையெடுக்கல, செங்கோட்டையனை சமாதானப்படுத்த வேண்டும் என்பதற்காக மட்டுமே இந்த சந்திப்புகள் நிகழ்ந்திருக்கிறது. முதல்ல தளவாய் சுந்தரம் அவர்கள் தான் செங்கோட்டையன் அவர்கள் கார் விட்டு இறங்கின உடனே அவருடைய கையை பிடிச்சு குலுக்கி, என்னதாங்க பிரச்சனை, நம்மளாம் ஒன்றா தானே இருந்தோம், அதுலேயும் அதிமுக என்றாலே கொங்கு மண்டலமும் தென் மண்டலமும் தான், நான் தென் மண்டலத்தை சார்ந்தவன், நான் அதிமுக பக்கம் இருக்கிறேன், எடப்பாடியே தலைமையாக நான் ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன். ஆனால் நீங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா கொங்கு மண்டலத்தில் இருந்துக்கிட்டு கொங்கு மண்டல தலைவரையே பார்த்தீங்கன்னா புறக்கணிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் மன கஷ்டம் அப்படின்னு கேட்கலான்றதுக்காக செங்கோட்டையனுடைய கையை போய் பிடிக்க போகிறாரு தளவாய் சுந்தரம். ஆனால் தளவாய் சுந்தரத்தினுடைய கையை உதறி விட்டு செங்கோட்டையன் அவர்கள் நேராக சபாநாயகரை சந்திக்க போயிறார். சபாநாயகரை சந்தித்து விட்டு நேரடியாக செங்கோட்டையன் அவர்கள் சட்டமன்றத்துக்குள்ளே வந்துடுறார். அப்படி சட்டமன்றத்துக்குள்ளே வருகின்ற பொழுது அவருக்கு பக்கத்து இருக்க யாருன்னு கேட்டிங்கன்னா கடம்பூர் ராஜு. கடம்பூர் ராஜு அவர்கள் நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் இடத்துல பேச்சுவார்த்தை நடத்தலை. ஆனால் தொடர்ச்சியாக செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக விட்டு முழுமையாக விலகி செல்வது போல தெரியுது. எப்பொழுது சபாநாயகரை சந்தித்து நான் ஒரு தனி அணியாக செயல்படுகின்றேன் என்று சொல்லிட்டு வந்துட்டாரோ அப்பொழுதே ஒரு அதிமுக எதிராக செயல்பட போகிறாரு. ஸோ மன கஷ்டம் ஏதாவது இருந்தால் நம்ம பேசலாம் அப்படின்றதுக்காக ஒரு 1/4 மணி நேரம் செங்கோட்டையின் இடத்துல பக்கத்தில் இருக்கக்கூடிய கடம்பூர் ராஜு அவர்கள் பேசுகிறார். இது 2வது விக்கெட்டு செங்கோட்டையின் இடத்துல போகின்ற ஆள். ஆனால் கடம்பூர் ராஜு அவர்கள் பேசின பிறகும் செங்கோட்டையன் மசியில் பிறகு அவருடைய இருக்கை விட்டு எழுந்து எஸ்பி வேலுமணிக்கு விடுறாங்க.
எஸ்பி வேலுமணி அவர்கள் மீண்டும் வருகின்றார். எஸ்பி வேலுமணி இடத்துல செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னு தெரியல. செங்கோட்டையனும் எஸ்பி வேலுமணி அவர்களும் சட்டமன்றத்தில் 1/4 மணி நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எஸ்பி வேலுமணிக்கு பிடி கொடுக்கல செங்கோட்டையன். எஸ்பி வேலுமணி அவர்களும் தொங்கி போன முகத்துடன் எழுந்து சென்று அவருடைய இருக்கையில் உட்காந்துக்கிட்டார். அதற்கு பிறகு செங்கோட்டையன் எந்த அளவுக்கு அதிமுகவில் ஒரு மூத்த தலைவரோ அதே மாதிரி அதிமுக ஆட்சியில் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த அன்பழகன் அவர்களும் போய் செங்கோட்டையன் இடத்துல உட்காந்து பேசுகிறார். என்ன பிரச்சனை, ஏன் இந்த மாதிரியான கட்சிக்குள்ளே ஒரு குழப்பம், எதுவாக இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட சொல்லலாமே, சீனியராக இருக்கிறவங்க நீங்கள் தானே வந்து கட்சிக்கு வழிகாட்ட வேண்டும், குறைகள் இருந்தாலும் நிறைகள் இருந்தாலும் இப்போ நாம் தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போனோம். இந்த எதிர்கட்சி வரிசையில் இருக்கிற இந்த தருணத்தில் நமக்குள்ளே ஒரு பிரிவு வந்துச்சுன்னு வச்சிங்களேன், அது ஆறாத வடிவாயிடும். அதாவது அதிமுகவை எந்த அளவுக்கு உயர்த்தி காட்ட வேண்டும் என்று நீங்கள் முயற்சி எடுத்தீங்களோ, புரட்சி தலைவருக்கு என்ன நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்களோ அந்த வாக்குறுதி உங்களாலேயே சிதைந்து விடக்கூடாது. அதிமுகவில் துரோகி என்ற பட்டத்தை செங்கோட்டையன் வந்து பெற்றுவிடக்கூடாது. என்ன சொன்னாரோ தெரியல, நானாக கற்பனையை அடித்து விட்றேன். ஏன்னா உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த அன்பழகன் அவர்கள் அவர் ஒரு 1/4 மணி நேரம் செங்கோட்டையன் இடத்துல பேச்சு நடத்துகின்றார். ஆனால் அன்பழகன்கிட்ட ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கின்றார். ஆனால் அன்பழகன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மகிழ்ச்சியாக செங்கோட்டையிடம் இருந்து விலகி செல்லுகின்றார். அதற்கு பிறகு நன்னிலம் சட்டமன்ற உறுப்பினராகவும் முன்னாள் அமைச்சராக இருந்த காமராஜ் அவர்கள் போகிறார். போய் உட்காந்து செங்கோட்டையன் இடத்துல பேசுகிறார். காமராஜ் இடத்துல செங்கோட்டையன் என்ன பேசினார்னு நமக்கு தெரியல, எஸ்பி வேலுமணி இடத்துல என்ன பேசினார்னு தெரியல. அதனால தான் எஸ்பி வேலுமணி அவர்கள் வருகின்ற போது சுறுசுறுப்பாக வந்தார். ஏன்னா கடம்பூர் ராஜிக்கிட்டே வந்து மனம் விட்டு பேசுகிறாருன்னா செங்கோட்டையன் ஏன் நம்மக்கிட்ட பேச மாட்டாரா? நம்ம மகனுடைய கல்யாணத்துக்கெல்லாம் செங்கோட்டையன் அழைச்சோம், நேராக வந்தார், சிரித்தார், வாழ்த்து சொன்னார். அதனால் உள்ளத்தில் இருப்பதை நம்மக்கிட்ட தான் போட்டு உடைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி வேலுமணி வந்தார். ஆனால் எஸ்பி வேலுமணி இடத்துல காரசாரமான விவாதம் நடந்த மாதிரி தெரியுது. கடைசியில் எஸ்பி வேலுமணி அவர்கள் முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு அவர் போயிட்டார். அதனால் செங்கோட்டையன் எஸ்பி வேலுமணி என்ன பேசினாங்கன்னு நமக்கு தெரியல. அன்பழகன் கொஞ்சம் குஷியாக போனார். காமராஜ் வந்தார். காமராஜும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேசினார். ஆனால் செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் மசிக்கிற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடியை நேற்று சட்டமன்றத்தில் கண்டுக்கவே இல்லை. பட்ஜெட் என்ன படிக்கிறாங்க அப்படின்றத கண்டுக்கவே இல்லை. செங்கோட்டையனை வந்து எப்படியாவது சமாதானப்படுத்திடணும், கட்சி மீண்டும் ஒரு பிளவை சந்திக்கக்கூடாது, இந்த பிளவுக்கு யார் வேண்டுமானாலும் காரணமாக இருக்கலாம், ஆனால் அப்படி வெளியே இருந்து இயக்குகின்றவங்களுக்கு மூத்தவராக கட்சியில் இருந்து செயல்படக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் பலியாகிவிடக்கூடாது என்பதற்காக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தராக போய் செங்கோட்டை இடத்துல பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. ஆனால் செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் மசியவே இல்லை. கடைசியில் சட்டமன்றம் முடிந்த பிறகு அதே 3ஆம் எண் வாயில் எழுந்து விருன்னு கார் எடுத்துகிட்டு போயிட்டார். அதற்கு முன்பாக சட்டமன்றம் முடிந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி வெளியே வந்தார். வெளியே வந்து 10 நாள் முன்பாக வேளாண் பட்ஜெட்டில் என்ன இருக்குது என்ன இல்லை என்று சொல்லிக்கிட்டே வருகின்ற போது, என்னங்க செங்கோட்டையன் அவர்கள் தனித்து செயல்படுகின்றாரே, என்ன விஷயம், என்ன மனக்கசப்பு என்பதை பற்றி நீங்கள் எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேட்பதை விட செங்கோட்டையன் இடத்திலே போய் கேட்கலாமே, அங்கே போய் கேளுங்களேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் காட்டமாகவே சொன்னார். ஆனால் பக்கத்தில் இருந்த கேபி முனுசாமி போன்றவங்கெல்லாம் நாங்கள் பொது பிரச்சனையை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், வேளாண் பட்ஜெட் தொடர்பாக, இந்த இடத்துல வந்து கட்சியினுடைய உள் விவகாரத்தை நீங்கள் கேட்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவார் கேபி முனுசாமி. உடனே எடப்பாடி பழனிசாமி அந்த பாயிண்ட்டை பிடிச்சிக்கிட்டு கேபி முனுசாமி அவர்களை சமாதானப்படுத்திட்டு உடனடியாக எடப்பாடி பழனிசாமியை சொல்லுவார், இது வந்து கட்சி பிரச்சனை பேசுறதுக்காக வரல, தனிநபரை பற்றி பேசுறதுக்காக வரல, வேளாண் பட்ஜெட்டை பற்றி பேசுறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை அப்படியே திசை திருப்பி விட்டார். ஒருவேளை செங்கோட்டையன் தொடர்பான விஷயத்துக்கு கேபி முனுசாமி அவர்கள் பதிலளித்தார்னு வச்சுங்களேன், இன்னும் ரொம்ப பெருசாக போயிடும். செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி நமக்கு பதிலளிக்க துணிச்சல் இல்லாமல் கேபி முனுசாமிலாம் ஏவி விட்றாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் சமீபத்தில் அவினாசியில் ஒரு ஆலோசனை கூட்டத்தை போட்டார் ஈரோட்டில். அந்த அவினாசியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கோபிசெட்டிப்பாளையமா அவினாசியா தெரியல, லேட்டஸ்ட்டாக போட்டார் ஒரு 10 நாளைக்கு முன்பாக. அங்கே தான் எடப்பாடி பழனிசாமியுடைய ஆதரவாளர் எழுந்து செங்கோட்டையன் இடத்துல தகராறு பண்ணார். கட்சிக்காரனை யாரையும் கூப்பிட்றதே கிடையாது, செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் தனித்து செயல்படுகின்றார் என்று சொன்ன பிறகு கட்சிக்காரங்கெல்லாம் அந்த எதிர்ப்பு தெரிவித்து சண்டை போட்ட நபரை அழைச்சிக்கிட்டு எட்ட போய் விட்டுட்டாங்கன்னு வச்சுங்களேன். பத்திரிகையாளரை கூட சந்திக்க விடலை செங்கோட்டையனுக்கு எதிராக போர்க்கொடியை உயர்த்தினவரை. இதை தான் செங்கோட்டையனுக்கு ஒரு மனக்கசப்பு. ஏன்னா நம்மளுக்கு எதிராக ஒருத்தன் வந்து பேசுகிறான்,
எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி நம்ம என்ன அமைச்சரா இல்லையா? இல்லை ஜெயலலிதா அவர்கள் அமைத்த குழுவில் 5ல் ஒருத்தர் நம்ம இல்லையா? ஜெயலலிதா விடவே எடப்பாடி பழனிசாமி ரொம்ப பெரியவரா? எனக்கு எதிராக ஒருத்தன் போர்க்கொடி கோய்த்துறான், அவன் என்னத்துக்காக என்கிட்ட சண்டை போட்டான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம். ஏய், செங்கோட்டை இடத்துல எதுக்காக சண்டை போட்ட அப்படின்னு கட்சி விட்டு டெம்பரவரியாக நீக்கியிருக்கலாம். எதுவுமே பண்ணாமல் ஆலோசனை கூட்டத்தில் கலாட்டா பண்ணவன கட்சியில் வச்சுருக்காங்களே அப்படின்ற ஒரு அதிருப்தி. அதனால் இப்போது கட்சியில் இருக்கிறவங்க செங்கோட்டையின் தொடர்பாக யாரும் பேசிடக்கூடாது அப்படின்றனால மற்றவங்கெல்லாம் சமாதானப்படுத்திட்டு, பாருங்க எங்களுக்கு எதிரி யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு ஆள் தாங்க. யார்? திமுக மட்டும்தான், வேற யாருமே எங்களுக்கு எதிரி இல்லை அப்படின்னு வந்து எடப்பாடி பழனிசாமி எப்போதும் சொல்லிட்டு இருக்கார் சமீப காலமாக. இதன் மூலமாக என்ன சொல்ல வரான்னு கேட்டிங்கன்னா, செங்கோட்டையன் பாஜக இடத்துல ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாரு. பாஜக எடப்பாடி பழனிசாமி நம்புவதை விட செங்கோட்டையனை தான் ரொம்பவே நம்புது. அதனால் செங்கோட்டையனை அடிப்படையாக வைத்து அதிமுகவை 2ஆக பிளந்து ஏக்நாத் சிண்டே எப்படி உத்தவ் தாக்கருக்கு எதிராக நிற்க வச்சு ஏக்நாத் சிண்டேவை சிவசேனா கட்சிக்கு தலைவராக்கி அந்த கட்சியை வெற்றி பெற வச்சு சிவசேனாவினுடைய முகமே ஏக்நாத் சிண்டே தான் என்று ஆக்கி மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரை ஒழிச்ச மாதிரி இன்னைக்கு செங்கோட்டையனை உருவாக்கி அதிமுகவில் அந்த கட்சியை வளர்த்தெடுத்து எடப்பாடி பழனிசாமி காலி செய்ய பார்க்குது அப்படின்னு பத்திரிகைலாம் பேசுகிறாங்க. நேற்று கூட டிவியில் அதான் விவாதம்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இருக்கிற தருணத்தில் எடப்பாடி பழனிசாமி எனக்கு பாஜகலாம் எதிரியும் கிடையாது, நான் கூட்டணிக்கு வரமாட்டேன் என்பது கொள்கை நிலைப்பாடு. ஒவ்வொரு காலகட்டத்திலும் அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் கூட்டணி அமையும். அதன் அடிப்படையில் தான் நாங்கள் பாஜகவுடன் கூட்டணி இல்லைன்னு சொன்னோம். ஆனால் நிரந்தரமாக கூட்டணி இல்லை நான் சொன்னோம். நாங்கள் எனக்கு எதிரி திமுக தான். அதை வீழ்த்துறதுக்கு யாரெல்லாம் பயன்படுவாங்களோ, திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய வாக்குகள் சிதறாமல் இருக்கணும், அதுக்கு யாரெல்லாம் பயன்படுவாங்களோ அவங்களாம் கூட்டணிக்கு வரலாம். 6 மாதம் பொறுத்து தெளிவான முடிவெடுப்போம். ஏன் இப்போ அவசரப்படுறீங்க? ஒருவேளை பாஜக எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு வரமாட்டார்னு சொல்லிவிட்டு செங்கோட்டையனை கூர்த்திட்டுனா ஏக்நாத் சிண்டேவாக உருவெடுக்க வைத்தால் அதை தடுக்கும் விதமாகத்தான் சமீப காலமாக எனக்கு திமுக மட்டும்தான் எதிரி, மற்றவங்களாம் யாரும் எதிரி இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு வராரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் செங்கோட்டையனை சமாதானப்படுத்தி அதிமுக கிடைக்க வேண்டிய ரெட்டலையும் கிடைச்சிட்டா எடப்பாடி பழனிசாமி மீண்டும் பாஜக எதிராக பேசுவார். அதனால் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு போட்டியாளராக செங்கோட்டையனை உருவாக்கியே ஆகணும். அப்படி உருவாக்கணும்னா தான் எடப்பாடி பழனிசாமி அடங்குவார். செங்கோட்டையன் கொடுத்த வார்த்தையை மீற மாட்டார், உறுதியாக இருப்பார். எடப்பாடி பழனிசாமியிடம் சமாதானம் ஆக மாட்டார். அதனால் செங்கோட்டையனுக்கு தான் பாஜக சப்போர்ட்டு. அதனால் பாஜக தான் அதிமுகவை 2ஆக உடைக்கிறது, ஏக்நாத் சிண்டேவை உருவாக்குகிறது அப்படின்னு நேற்று ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் புதிய தலைமுறையில் பேசினாருங்க. ஸோ மொத்தத்தில் அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள்லாம் படையெடுத்து போய் செங்கோட்டையனை சந்தித்து சமாதானப்படுத்தினாங்க, சமாதானம் ஆகலை. 2வது சட்டமன்ற உறுப்பினர்களும் போனாங்க, சமாதானம் ஆகலை. எடப்பாடி பழனிசாமியும் நீங்கள் என்னப்பா பாஜக கூட்டணி தானேப்பா விரும்புகிறீங்க, நானும் பாஜக கூட்டணிக்கு சம்மதம் தெரிவிச்சிட்டேன்பா, யாரும் சண்டை போடாதீங்கப்பா, பாஜக கூட்டணி வேண்டாம் என்று அதிமுகவில் KP முனுசாமி, ஜெயக்குமார், CV சண்முகம் சொன்னாலும் அவங்கள நான் சமாதானப்படுத்திக்கிறேன், நமக்குள்ள பிரிவினை வேண்டாம் என்பதுதான் எடப்பாடி பழனிசாமி சொல்லுகின்ற செய்தி. ஆனால் ஒரு கட்சிக்கு பொதுச்செயலாளர் இருந்துக்கிட்டு செங்கோட்டையனை போய் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கணும், அப்போ தான் சமாதானம் ஆகுவேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கட்சிக்கு அழகு கிடையாது. பார்த்தியா, இவர் தான் பொதுச் செயலாளரா, ஒரு கட்சி மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய செங்கோட்டையன் நேராக போய் சந்திக்கிறார் ஏன் சமாதானப்படுத்துறதுக்கு? இவருக்கு என்ன ஆளுமை இருக்குது? செங்கோட்டையன் காலில் விழுந்துட்டாரு. அப்போ செங்கோட்டையனை வந்து பார்த்தீங்கன்னா பொதுச் செயலாளர் ஆகிட்டு எடப்பாடி பழனிசாமி அவருக்கு கீழே வேலை பார்க்கலாமே அப்படின்னு முதலமைச்சராகவும் இருந்து கட்சியை காப்பாற்றின எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆளுமை காலி ஆகிடும். அதனால் செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் மறப்போம், மன்னிப்போம், கட்சி பலமாக இருக்கணும், நம்ம அடுத்தவங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது, நாம் அதிமுக விசுவாசி தான் என்றதை காட்டினோம்னா மனம் விட்டு எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேசணும். எடப்பாடி பழனிசாமி நான் செங்கோட்டையன்கிட்ட பேச மாட்டேன்னு என்ன சொன்னாரேண்ணா, எப்போதும் தலைமையில் இருக்கிறவங்க கொஞ்சம் கிரிப்பாக இருந்தாலும் தவறு யாருடையது என்பதை அறிந்து கொள்வதற்கு நேரமானாலும் நாம் அவங்கள சந்தித்து நம்முடைய நியாயத்தை சொல்வதற்காக நேரம் கேட்கணும், அவங்கள சந்திக்கணும் அப்படின்னு தான் என்னுடைய எண்ணம். மொத்தத்தில் செங்கோட்டையின் இடத்துல முன்னாள் அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் படையெடுத்து சமாதானப்படுத்த பார்த்தாங்க, ஆனால் சமாதானம் ஆகலை. ஒரே ஒரு கருத்து மட்டும் சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுடுறேன். அதிமுகவை பலவீனப்படுத்தி விட்டு அதிமுகவை 2ஆக உடைச்சிட்டு அதற்கு பிறகு அதே அதிமுக இடத்துல பாஜக கூட்டணி வச்சா பாஜக வெற்றி பெற்று விடுமா? மகாராஷ்டிராவில் பாஜகவுக்கு இருந்த பலம் போன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாஜகவுக்கு இல்லை. அதனால் அதிமுகவை பாஜக பலவீனப்படுத்தாது. ஆனால் அதிமுகவை பலவீனப்படுத்துறது யார் தெரியுமா?
திமுக தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா நேற்று சோசியல் மீடியாவில் திமுகவினர் அத்தனை பேரும் தாய் கழகம் வாங்கண்ணே, ஏன்னா எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருந்து தவிக்கிறீங்க, சேர்ந்து செயல்படுவோம் என்று சொல்லிட்டு செங்கோட்டையனை திமுகவுடைய ஐடி விங்ஸ் ஆனது அவருடைய புகைப்படத்தை பதிந்து தாய் கழகம் திரும்புகின்றார் என்று போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக அதிமுகவில் குழப்பம் ஏற்படுத்துவது திமுக என்று பாஜக கிடையாது. ஆனால் தமிழகத்தில் ஒரு வியாதி இருக்கிறது, பாஜகவை வில்லனா சித்தரிக்க வேண்டும். அதுலேயும் கூட்டணி எப்படி அதிமுக பாஜக உருவாகும் என்று பேசுகிறாங்களோ அது உருவாகாமல் இருப்பதற்கு அதிமுக உடைப்பதே பாஜக தான் என்று பொய்யை பரப்பி அதிமுக இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டனுக்கும் பாஜகவை எதிரியாக காட்டணும் என்பதற்காக ஒவ்வொரு பத்திரிகையாளர்களும் அமித்ஷா செய்யாததை, செங்கோட்டையன் செய்யாததை, மோடி செய்யாததை, அட துரோக வேலையில் இறங்கிட்டாங்கப்பா பாஜக, அதிமுக ரெண்டா உடைக்கிறாங்கப்பா என்று கதை அளந்து கொண்டு இருக்கின்றார்கள். ஸோ மொத்தத்தில் அதிமுக பாஜக கூட்டணி உருவாகக்கூடாது. இப்பொழுதே அதிமுக உடைக்கிற கட்சியுடன் அதிமுக கூட்டணியா அப்படின்னு அதிமுக தொண்டர்கள் நினைக்க வேண்டும் என்பதற்காக அதிமுகவில் ஏக்நாத் சிண்டேவை உருவாக்குகிறது பாஜக, அதுக்கு துணை போகின்றார் செங்கோட்டையன் என்று சொல்லிட்டு திமுக சார்புடைய பத்திரிகையாளர்கள் பல தொலைக்காட்சிகளில் பேசி தீக்கிறாங்க. அதிமுகவை பலவீனப்படுத்தி விட்டு பாஜக யாருடன் கூட்டணி வைக்க போகுது? திமுகவுடனா? உங்கள் கருத்தை சொல்லுங்கள். நன்றி நண்பர்களே.